வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக திருவெண்காட்டை அடுத்த சின்ன பெருந்தோட்டம் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் உள்ள சம்பா, தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அந்த பகுதியில் உள்ள வயல்கள் முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டு கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் மழை தொடர்ந்தால் நீரில் மூழ்கியுள்ள பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்காத நிலையில் தற்பொழுது ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து சாகுபடி செய்தாலும் ஆண்டுதோறும் மழை நீர் தேங்கி பயிர்கள் அழுகுவதால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கூறினர். மேலும் இந்த பகுதியில் உள்ள பிரதான வடிகாலான செல்வனாறு வலது கரையை பலப்படுத்தி கடல் நீர் உட்புகாமல் ஆற்றின் முகப்பு துவாரத்தில் கதவணை அமைத்து தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிட்டு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டோம். இன்சூரன்ஸ் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் கடற்கரை இருக்குது. இன்னும் இந்த கடற்கரையால் தான் வட்டியில் இது சரியாக தூர்வாரி கொடுக்கல, சரியான கட்டுக்கரை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நிறைய பெட்டிஷனும் போட்டோம், அதுக்கான ஏற்பாடு இன்னும் பண்ணி கொடுக்கல. 300 ஏக்கர் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள்கிட்ட நெல் அளக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. நாங்கள் நெல் அளந்துட்டு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு. எங்களுக்கு எந்த உதவியும் இந்த கரை போட்டு கொடுக்குறது, இந்த வடிகாலுக்கு தூர்வாரி கொடுக்குறது, இந்த சட்ரஸ் அமைச்சு கொடுக்க சொல்லி 4 வருஷமாக நாங்கள் பெட்டிஷன் போட்டுவிட்டுருக்கோம். வரவே இல்லை. இன்சூரன்ஸ் இது வரைக்கும் 4 வருஷமாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார். எங்களுக்கு மேலே இருக்கிற 2-3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கரெக்டாக 20% 30% கிடைக்குது. நாங்கள் கடற்கரையிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் இருக்கிற எங்களுக்கு இன்சூரன்ஸே 4 வருஷமாக கிடைக்கல. எங்களை வீணாக தான் பார்த்துட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு இந்த கட்டுக்கரை அமைச்சு கொடுக்கணும். தூர்வாரி கொடுத்தாங்கன்னா இந்த தண்ணி ஈஸியாக வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தண்ணி வடியாமல் தான் கிடக்கு. ஒரு வாரமாக அப்படியே கிடக்குங்க. இந்த பக்கம்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 100 குழி கிடைக்கிற 10,000 செலவு பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணுறோம். 30,000 செலவு பண்ணி கிடச்சி நாங்கள் அள்ளி போட்டு வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வட்டிக்காரன் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இது இருக்கிறவங்க எல்லாருமே குத்தகை சாவல் பண்ணி தான். அதெல்லாம் பட்டா இல்லை. பட்டாவுக்கு ஐடி நம்பர் கூட கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு. குத்தகை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டாவுக்கு உள்ளவங்க தான் ஐடி நம்பர் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு விவசாயம் கூட தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே கோயில் நிலங்கிறதுனால சொட்டு நீர் பாசனத்துக்கு பைப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த பைப்பு கொடுக்குறதுக்கு பட்டா தான் கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அது கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேது. தண்ணி வச்சு பேர் சொட்டி வைக்கலாம்னா அந்த பைப்பு கிடைக்க மாட்டேது. கேட்டாக்கா பட்டா தான் கொடுப்பாங்கிறாங்க. நாங்கள்லாம் என்ன செய்யுது? குத்தகை நிலம் எடுத்து சாவடி பண்ணுறாங்க. வாழவே கூடாது. நாங்களாம் விவசாயம் இல்லையா? எங்கள்கிட்ட ஏன் ஓட்டு கேட்க வராங்க? நாங்கள் தான் குத்தகை நிலம் தானே சாவடி பண்ணுறோம். எங்கள்கிட்ட ஓட்டு 2 மாதம் மழை பெஞ்சிருக்கு சார். இப்போ எங்களுக்கு யாருமே பார்க்கல. மகேஷன் ஒருத்தர் ஏவ போட்டுக்காரு. அவர் தான் பார்த்தாரு. அவர் தான் சார் ஏடி ரவிச்சந்திரன் பார்த்தாரு. அவர் பார்த்தாரு. யாருமே வரல சார். கேட்டா கார்ல போயிட்டு சொல்றாரு, நான் எல்லாம் பார்த்துட்டேன் பாரு. ஆனா வயல்ல யாரும் பார்த்தது இல்லை. நான் போய் கேட்கறதுக்கு சொல்றாரு, எல்லாருக்கும் தான் அழி இருக்கு, எனக்கும் தான் எம்பாவெல்லாம் அழி இருக்கு, உங்களுக்கு அழிவுனா என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்கறாரு. இதெல்லாம் ஒரு விவசாயம் இப்ப இல்லாம தட்ட கழிக்கிறது.